அனைத்து சிவ ஆலயங்கள்லயும் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் பொதுவாக இருக்கும். ஒன்னு நந்தி பகவான், இன்னொன்னு சிவபெருமானுக்கு வலது பக்கத்துல இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர். இன்னைக்கு சண்டிகேஸ்வரரை பற்றி பார்க்கலாம் வாங்க. சண்டிகேஸ்வரர் சிவபெருமானின் சித்த கணங்களின் தலைவராக விளங்குகிறார். பக்தர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை சிவபெருமானிடம் ஒப்படைக்கும் மிகப்பெரிய பொறுப்பாளராகவும் இருக்கிறார். இது தெரியாம நிறைய பேரு சண்டிகேஸ்வரர் கிட்ட போய் சத்தமாக கை தட்டவும், அது மட்டும் இல்லாம அவர் மேல நூலை போடவும் செவிட்டு சாமி அப்படின்னு அழைக்கிறாங்க. அது ரொம்பவே வருத்த தகுந்த ஒரு செயல். அப்படி பண்ணவே கூடாது. சிவபெருமானுடன் நித்தமும் இருக்கும் மிக பிடித்தமான ஒருவர் அப்படின்னா அது சண்டிகேஸ்வரரும் ஒருவர். அவரு ஆழ்ந்தமான சிந்தனையிலையும் ஆழ்ந்தமான தியானத்திலும் இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் சிவன் சொத்தை எதுவுமே எடுத்துக்கல அப்படின்னு வெறும் கைகளை காட்டி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று 3 முறை சொன்னாலே போதும், கை தட்டக்கூடாது. மிக முக்கியம், இவரை வணங்கும் பொழுது நினைவாற்றல் திறன் அதிகம்.